ஒரு சமயம் மன்னர் கிருஷ்ணதேவராயர் கட்டாக் நகரத்திற்கு சென்றார். அங்குள்ள அழகிய நர்மதை நதிக்கரையில் ஒரு தவஞானியை பார்த்தார். தவசீலரே, நான் விஜயநகர பேரரசின் மன்னன் கிருஷ்ணதேவராயர். மன்னா, தற்போது உன் கஜானா காலியாக உள்ளது. என்ன, நான் சொல்வது சரிதானே? ஆமாம் சுவாமி, 100க்கு 100 சரியே. சுவாமி, இந்த தண்ணீரை என்ன செய்வது? இதை கொண்டு போய் உன் கஜானாவில் தெளித்துவிடு. ஆனால் ஒரு நிபந்தனை, கிண்ணத்தில் உள்ள தண்ணீர் ஒரு துளி கூட வேறு எங்கும் சிந்தக்கூடாது. ஜாகிரதை. இந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணீரை கீழே சிந்தாமல் கொண்டு செல்லும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைக்கலாம்? தெனாலி, என்ன தூக்கம்? மன்னரே, கூப்பிட்டீர்களா? உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைக்கலாம் என்று வந்தால் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்தாருங்கள், இந்த கிண்ணத்தில் உள்ள தண்ணீர் ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் விஜயநகரத்திற்கு வந்து சேர வேண்டும். ரதத்தில் சென்று கொண்டிருக்கும் மன்னர் கிண்ணத்தை பற்றியே நினைவாக இருந்தார். தெனாலிராமன் ரதத்தை ஓட்டிச் செல்லும் படைத்தளபதி தண்ணீர் சிந்த வேண்டும் என்பதற்காகவே வழியில் கற்களின் மேல் வேண்டுமென்றே ரதத்தை ஏற்றி இறக்கினார். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் தெனாலிராமர் நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அரண்மனையை அடைந்ததும் தெனாலிராமன் குரட்டை விட்டு தூங்குவதை மன்னர் கண்டார். மன்னருக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. தெனாலிராமரே! மன்னா! தெனாலி, நான் சொன்னது என்ன, நீங்கள் செய்வது என்ன? உங்களிடம் ஒப்படைத்த கிண்ணத்தையும் காணவில்லை. மன்னா, கிண்ணத்தில் உள்ள தண்ணீர் ரதத்தில் வரும்போது ஒரு துளி கூட சிந்தாமல் வருவது என்பது மிகவும் கடினம். ஆகையால் நான் இந்த தோல் பையில் கிண்ணத்துடன் தண்ணீரை வைத்து பையின் வாயை நன்றாக கட்டிவிட்டேன். தண்ணீரும் சிந்தாமல் வந்துவிட்டது. தெனாலிராமரே, உங்கள் புத்திசாலித்தனத்திற்கும் அளவில்லை, என்னுடைய அவசர புத்திக்கும் அளவில்லாமல் போய்விட்டது.